ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி பெங்களூர் மந்த்ரி ஸ்கொயரில் இருக்கிற வெஸ்ட் சைட் அண்ட் மேக்ஸோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். போன உடனே என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் இந்த ட்ரெஸ் இருக்கும். ஸோ எனக்கு இந்த டாப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் கீழவே இந்த ஸ்கர்ட் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேரப் நாங்களே பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அதை மிஸ் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு த வீடியோ, இந்த டாப்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. ஐ திங்க் வேலண்டைன்ஸ் டேயோட கலெக்ஷன் இன்னும் அப்படியே வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் நிறைய டாப்ஸ் நான் ரெட் கலரில் பார்த்தேன். பட் ஸ்டில் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் இந்த டாப்ஸ் ஆகட்டும் எல்லாமே லைக் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருந்தது. லைக் இந்த ஃப்ராக் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த தடவை குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மேக்ஸில். எனக்கு பர்டிகுலராக இந்த பீச் ஷேடில் இந்த குர்த்திஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த டாப்ஸ்லாம் நம்ம ஆஃபீஸ் வேராகவும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வித் பேண்ட் அப்படியே செட்டாக தான் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா கைண்ட்லி கோ அண்ட் செக் இட் அவுட். எஸ்பெஷலாக இந்த குர்த்திஸ்லாம் பல்காக அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கலர்ஸுமே நல்லா இருந்துச்சு. லைக் இந்த க்ரீன் கலர் டாப்லாம் அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்கும் வேர் பண்ணால். அது பக்கத்தில் இருக்கிற சாண்டில் கலரும் அதே மாதிரி தான். அண்ட் இந்த டாப்ஸ்லாமே கூட நல்லா இருந்துச்சு. லைக் எல்லாமே எம்ப்ராய்டர்ட் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. லைக் கொஞ்சம் கிராண்ட் ஃபினிஷாகவும் இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் வெளியே ஃபங்க்ஷன் இவெண்ட் ஏதாச்சும் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் செக் ஆன் தீஸ் டாப்ஸ். லைக் சிம்பிளாக உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா. எஸ்பெஷலாக இந்த ஃப்ராக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த கலர் காம்போலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் வெஸ்டர்ன் வேர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேண்ட்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு. பேகி ஜீன்ஸ் ஆலிவ் கலர் க்ரீம் கலர்லலாம் அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் டோட் பேக்ஸ் கூட நான் பார்த்தேன். அண்ட் இந்த மெஷ் டாப்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஃபைனலாக கிளம்புறப்போ இந்த பொம்மைக்கு போட்டு வச்சுருந்த ட்ரெஸ் பார்த்தேன். அதுவுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஷூட் பண்ணிட்டேன். செகண்ட்லி வெஸ்ட் சைடோட கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கணும். இது நான் ரொம்பவே அட்மையர் பண்ண ஒரு கலெக்ஷன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இங்கே ட்ரெஸ்ஸை விட இந்த ஆக்சசரிஸ் ஸ்லிப்பர் ஃபுட்வேர் இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. பட் ஆனால் ரெண்டுத்துக்குமே காம்பீட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் ஆக்சசரிஸாக ட்ரெஸ்ஸாக அந்த மாதிரி போடலாம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் போன உடனே கீழே ஆக்சுவலாக இங்கே 2 ஃப்ளோர் இருக்குது. லைக் கிரவுண்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி இந்த ஷாப் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் ட்ரெஸ் கலெக்ஷன் அவ்வளோ பிடிக்கல. ஸோ வெறும் ஃபுட்வேர் அண்ட் ஆக்சசரிஸ் மட்டும் நாங்கள் பார்த்துருந்தோம். அதுலேயும் இந்த ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் ப்ரைஸி தான். பட் இருந்தாலும் டிசைன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ப்ரைஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைக் 500 400 இந்த ரேஞ்சில் தான் எல்லா இயரிங்குமே இருந்தது. பட் டிசைன்ஸ்க்கு குறையே இல்லை. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே பார்க்க. கிராண்டான இயரிங்ஸ்லேருந்து பிடிச்சி இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ்லேருந்து லைக் மினிமலான இயரிங்ஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் ஏதாச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் இங்கே ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருந்துச்சு. லைக் எல்லா இயரிங்குமே பீட் ஒர்க்கில் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
இங்கே வந்து சில ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிஸ் அண்ட் ஃபேர்வெல் இதுக்கு எல்லாமே வந்து saree கூட கேரி பண்ணால் சூப்பராக வந்து இருக்கும். saree கேரி நல்லா ரைமிங்காக வருதுல்ல. அண்ட் இந்த ஃபுட்வேர்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு வந்து பர்ட்டிகுலராக அதுவும் சொல்லணும்னா எனக்கு இந்த ரவுண்ட் எட்ஜஸில் வந்து ஸ்லிப்பர் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்கொயர் ஒரு ஷார்ப் எட்ஜஸில் இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அக்கா வந்து இந்த மாதிரி வெட்ஜஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே வந்து அதை கவர் பண்ணிக்கிட்டேன். ஃபுட்வேர்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் மெயின் பார்ட்டே இதுதான். இப்போ வந்து நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கோம். லைக் வந்து ட்ரெஸ்ஸஸ் இங்கே அவ்வளோ நல்லா இருக்குது. லைக் குர்த்தீஸ், கவுன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மேலே தான் வந்து டிஸ்ப்ளேக்கு வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ்லாம் பார்த்த உடனே ஐயோ வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங்காக தான் போயிருந்தோம். ஸோ அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவே இருந்தில்ல. அன்றைக்கின்னு பார்த்து கலெக்ஷன்ஸ் இவ்வளோ நல்லா இருந்தது. எப்போவுமே வந்துட்டு நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இல்லாமல் போகிறோமோ அப்போ தான் வந்து கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் இந்த பார்ட்டிஸ் ஆர் ஏதாச்சும் இவெண்ட் ஆர் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பிளேஸஸ்க்கெலாம் வந்துட்டு கேரி பண்ணலாம். பிகாஸ் இது வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது அவ்வளோ கிராண்டாகவும் வந்து இருக்காது. பட் ஆனால் சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து தெரிஞ்சிச்சு. லைக் இதெல்லாம் வந்துட்டு செப்பரேட் பீசஸ் தான். நாங்கள் தான் வந்து இந்த மாதிரி பேர் பண்ணி வந்து காமிச்சிருக்கோம். லைக் டாப் அண்ட் அந்த ஸ்கர்ட் வந்து செப்பரேட்டான பீசஸ். நீங்கள் வந்து ஒட்டுக்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லி எந்த நெசசிட்டியுமே இல்லை. அண்ட் இதில் ஹைலைட்டே இந்த ஒரு ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்லிம்மாக தெரியுவீங்க. அண்ட் இந்த டாப் வந்து அக்காவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து க்ராப் டாப் மாதிரி. ஸோ அகெயின் இதுவுமே வந்து ரெண்டுமே செப்பரேட் பீசஸ் தான். நாங்கள் தான் வந்து பேர் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். அண்ட் இங்கே வந்து இந்த பேஜ் கலர்லலாம் நிறையவே டாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த காட்டன் குர்த்திஸ்லாம் கூட இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் இது வந்து ஷார்ட் குர்த்தி அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கவே தான் தெரிஞ்சிச்சு இது வந்து லாங் லைக் ரெகுலர் குர்த்தி சைஸில் தான் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து இந்த ஜீன்ஸ் கூடலாம் பேரப் பண்ணுறதுக்கு ஷார்ட் குர்த்திஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து லாங் குர்த்தியாக வந்து இருந்தது. ஸோ லென்த் நீங்களே பாருங்கள். ஆனால் வந்து இந்த குர்த்திஸ்லாம் நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிக்கலாம். காலேஜ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் இது வந்து வேர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிராண்ட் கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. ஏதாச்சும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஃபெஸ்டிவ்னா கூட இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம வேர் பண்ணால் நல்லாவே இருக்கும். அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட எனக்கு இந்த டாப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தானதும் நாங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வரப்போ இந்த ஒரு பிளேஸை வந்து பார்த்தோம். இது வந்து ஸ்பாரோட எக்ஸிபிஷன் மாதிரி இருந்துச்சு. லைக் எல்லா யூட்டென்சில் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஸ்டீல் யூட்டென்சில்ஸ்லாம் கூட இருந்துச்சு. லைக் பார்த்திங்கன்னா இந்த மினி இட்லி பிளேட்டு இதெல்லாமே வந்து இருந்தது. நாங்கள் வந்து இந்த பார்ட்டிஷன் பிளேட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். லைக் வந்து பை ஒன் கெட் ஒனில் இருந்துச்சு. பட் ஆனால் சிங்கிள் பிளேட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 315 rupees சம்திங். ஸோ ஆப்வியஸாக ஒரு பிளேட் வந்து 150 அரவுண்ட் சார்ஜ் ஆகுது அப்படின்றதுனால பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அது மட்டும் 2 பிளேட் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் அது கூடவே வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. அதுவும் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்பூன் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் யா கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹேர் ஆயில் வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன்.